ஹலோ கைஸ், நல்ல டிடிஸ். இப்போ நம்ம ராயல் என்ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350 அண்டு ஹண்டர் மீட்டியார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டரி சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரோட்டரி சுவிட்சஸ்னால் ஒன்றும் இல்லை, யூஸ்வலாக செல்ஃப் ஸ்டார்ட்ன்றது என்ஜின் சுவிட்சை வந்து ஆன் பண்ணிவிட்டு கீழே செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணோன்னா பைக் ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலாக அது என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ஜின் சுவிட்ச் என்ஜின் கில் சுவிட்ச்னு சொல்லுவாங்க. அந்த சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணுறது மூலிமா என்ஜினில் இருக்க ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து ஆன் ஆகிடும். ஓகேங்களா, அந்த ஃபியூல் இன்ஜெக்டர் ஆன் ஆகிறதுக்கு ஒரு 1-2 செகண்ட் எடுக்கும். ஸோ அந்த சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் கேப் விட்டுட்டு நம்ம வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த ரோட்டரி சுவிட்சஸ்க்கும். நிறைய பேர் இதில் என்ன டவுட் கேட்குறீங்கன்னா, அந்த சுவிட்ச் வந்துட்டு வண்டியை ஆஃப் பண்ணி லாக் பண்ணும்போது நடுவில் இருக்கணுமா ரைட்டில் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஃபுல் ரைட்டில் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஃபுல் வண்டி ஆஃபில் இருக்குது. நடுவில் மிடில் வச்சுட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்டர் ஆன் ஆகிற ஒரு ப்ராசஸ்ஸு. அதுக்கடுத்து நீங்கள் லெஃப்ட்டில் வந்துட்டு ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் என்ஜினை ஆன் பண்ணுறது. ஸோ வண்டி ஆஃப் பண்ணும்போது வண்டியோட கில் சுவிட்ச் வந்து ரைட் சைடில் தான் இருக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபில் இருக்கணும். நீங்கள் வண்டி ஆன் பண்ணும்போது அது ஃபஸ்ட்டு ஃபியூல் இன்ஜெக்டர் ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ஜின் ஆன் பண்ணுங்கள்.